பாண்டியராஜ் பாஸ் எப்படி இருக்கீங்க? சூப்பர். எங்கும் தமிழ் என்டிகே. அதாவது இந்த என்டிகேயோட தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தான் இன்றைய அரசியல் களத்துக்கே ஒரு புதிய ஒரு வார்த்தைங்க. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு பழைய நம்ம அப்படியே பழைய விஷயங்களை பழைய கலாச்சாரத்தோட வாழ்ந்த காலத்தில் இந்த திராவிடம் அப்படிங்கிறது ஒன்று வந்து பல பகுத்தறிவு பல விஷயங்களை உள்ள புகுத்தி அவங்க ஒரு தங்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்ப புதுசா திரு அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து அவர் ஒரு புதிய வரலாறை நமக்கு படிப்பிக்கிறாரு. இதுவரைக்கும் பெரியார் அப்படின்னு சொன்னவங்கள பெரியார் மண்ணிலே நான் வந்து நின்று பேசுறேன்டா அப்படின்னு பேசுறாரு. இது பெரியார் மண்ணுன்னா அவரே ஒரு மண்ணு தான் சொல்லக்கூடிய அந்த ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தலைமுறையா நம்ம பெரியார் கருப்பு கலரு, கருப்பு சிகப்பு, கருப்பு வெள்ளை சிகப்பு இதையே பார்த்து வந்த தலைமுறை இப்ப புதுசா அதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர் சொல்லும்போது இந்த இளைஞர்களுக்கு யோசிக்க தோணுது. அப்ப என்ன மாற்றம், எதை அண்ணன் சொல்றாரு அப்படிங்கிறத அவன் உள்வாங்குறான். அவர் சொல்லக்கூடிய வரலாறுகள் நம்ம வந்து பழைய இந்த நாட்டுக்காக பெரிய பெரிய முக்கிய வீரர்கள் ராஜராஜ சோழன் இப்படி அவர் பட்டியல் எழுதுறாரு ராஜாக்களை. இவங்களெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க, இவங்களெல்லாம் அந்த வரலாறை அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை தோண்டி எடுக்கும்போது ஆமா உண்மைதான் அப்படின்னு நினைக்க தோணுது. அப்போ அந்த தமிழ் தேசியம், அந்த தமிழ் இன, அந்த தமிழுக்காக வாழ்ந்த